ஆயில் பேஸ்டல யூஸ் பண்ணி கூட நம்மளால பெயிண்டிங் லெவலுக்கு ரிசல்ட் கொண்டு வர முடியும். அதுக்கு இது மாரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒரு நைட் டைம் சீனரி தான் வரைய போறேன். அதுக்கு வந்து மூன் இருக்கிறதுக்காக மாஸ்கிங் டேப் வந்து ரவுண்டா சர்க்கிள் மாரி கட் பண்ணிட்டு, அத வந்து ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிட்டு, அத சுத்தி ப்ளூ கலர் ஷேட்ஸ யூஸ் பண்ணி ஃபுல்லா நான் கலர் பண்ணி, அத வந்து நான் டிஷ்யூ பேப்பர யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் கிளவுடியா இருந்தா நல்லா இருக்குங்கிறதுக்காக ஒயிட் பேஸ்டல வந்து இது மாரி சின்ன சின்ன வளைவுகள் மாரி வரைஞ்சிட்டு, அதோட ஓரத்துல மட்டும் அந்த ஒயிட் பேஸ்டல யூஸ் பண்ணி கலர் பண்ணி அத வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த மாஸ்கிங் டேப் வந்து நான் ஸ்டார்ட்டிங்லயே நடுவுல ஒட்டிட்டு தான் நான் கலர் பண்ணியிருக்கேன். ஏன் அப்டின்னா, அந்த ஸ்கையும், சீயும் வந்துட்டு ரொம்ப மெஸ்ஸி ஆகக்கூடாது. தனித்தனியா தெரியணுங்கிறதுக்காக தான் அது மாரி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப கடலுக்கு பார்த்தீங்கன்னா, மேல யூஸ் பண்ண அதே ப்ளூ கலர் ஷேட்ஸ வந்து ஃபுல்லா நான் கலர் பண்ணியிருக்கேன். அந்த நிலாக்கு கீழ மட்டும் அதோட ஷேட் தெரியிற மாரி இருக்கிறதுக்காக ஒயிட் பேஸ்டல யூஸ் பண்ணி கலர் பண்ணி பிளெண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து கடலோட ஓரத்துல வந்துட்டு ஒரு சின்ன மேடு இருக்க மாரியும், அதுக்கு நடுவுல வந்து ஒரு தென்னை மரம் இருக்க மாரி வரைஞ்சிருக்கேன். இது வந்து நைட் டைம் சீனரி அப்படிங்கிறனால இதுக்கு ஃபுல்லாவே நான் பிளாக் பேஸ்டல யூஸ் பண்ணி தான் கலர் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.